வெளிச்சத்தில் இருக்கும்போது சார்ஜில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இருட்டினதுக்கப்புறம் வந்து இருட்டாயிடுச்சுன்னா லேம்ப் வந்து ஆன் ஆகிடும். மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து 800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. சாம்பார் இருக்குது, சாம்பார் போட்டிங்கள, சாம்பார் வாங்கினா அப்படியே வச்சிங்கன்னா பொரியல். இது வந்து சென்சார் மாடல் தான். இப்போ ஆள் மூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆன் ஆகும். ஆள் மூவ் ஆகிட்டாங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ வந்து தயிர், மோர், லஸ்ஸி, கீரை, பருப்பு, முட்டை, கேக்கு எல்லாம் அடிச்சிக்கலாம். பேட்ரி கிடையாது, ஒன்லி மேனுவல் தான். உங்களுக்கு கையில் தான். இப்போ பாருங்கள், இது வந்து பாட்டில் அம்பர்லா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கலர் வரும். 6 கலர்ஸ் இருக்குது இதில். ப்ளூ, ஒயிட்டு, பிளாக்கு, க்ரீனு, எல்லோ, பிங்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது, இது எல்லாமே கிளாக். ஆமாம், இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்லேயும் வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மடித்து நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 250 வரும். இது வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் லாக்காக இருக்கும், லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மோட்டிவேஷனல் வாட்டர் பாட்டில் செட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்லைனில் வந்து 800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் 800 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 2 லிட்டர் பாட்டில் ஒன்று வரும், 900 ml ஒன்று வரும், 300 ml ஒன்று வரும், 3 வரும். ஆமாம், இதில் சிப்பர் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிப்பர், ஸ்டிக்கரு, குழந்தைங்களுக்கு இது மாதிரியான ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே BPA ஃப்ரீ. ஸோ நல்ல ஹை குவாலிட்டி இது. அப்புறம் இது ரெயின் கோட்டு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல்ஸ். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக லென்த் வரைக்கும், கீழே நீ வரைக்கும் வரும். இது வந்து இது 150. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 150. இந்த சோலார் லைட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இதில் சிங்கிள் லேம்ப்பு, டபுள் லேம்ப் ரெண்டுமே வரும். இதில் டபுள் லேம்பில் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் வந்து சோலாரில் இது வந்து ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ நான் கை வச்சு காட்டுறேன் இல்லைங்களா, இது வந்து சோலாரில் வந்து இப்போ இருக்குது. இப்போ வந்து வெளிச்சத்தில் இருக்கும்போது சார்ஜில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இருட்டினதுக்கப்புறம் வந்து இருட்டாயிடுச்சுன்னா லேம்ப் வந்து ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபுல் டே வரைக்கும் கூட இருக்கும். 8 to 10 hours வரைக்கும் இருக்கும். அது ஃபுல் சார்ஜ் ஆனால். இதில் வந்து நார்மலாகவே 3 to 5 hours இருக்கும். ஃபுல் சார்ஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டே வரைக்கும் இருக்கும். இதில் வந்து டே டைமில் ஆட்டோமேட்டிக்காகவே சார்ஜ் ஆகிக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து சென்சார், இது வந்து சென்சார் மாடல் தான். இப்போ ஆள் மூவ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லைட் ஆன் ஆகும். ஆள் மூவ் ஆகிட்டாங்கன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சென்சார் மாடலில் இது ஒர்க் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பிரைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி 3 மெத்தடில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்து டிஸ்கோ லேம்ப்பு. இதெல்லாம் வந்து 200. ஸோ இது வந்து USB மாடல். அழகாக நீங்கள் இதில் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டோரில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு டிஸ்கோ காட்டுறது, டான்ஸ் போடுறது, ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ட்ரெண்டான ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து USB வாய்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சோலார் லைட்டுண்ணா. சோலாரில் சார்ஜ் ஏறிக்கிறோம். நைட் டைமில் ஆட்டோமேட்டிக்காகவும் ஆன் ஆகும். சுவிட்ச் இருக்குது, சுவிட்ச் போட்டாலும் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 2 லேம்ப் இருக்குது. வராதுண்ணா, நாங்கள் வாங்குறதே 125ண்ணா. 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அவ்வளோதாண்ணா. அது ரெயின் கோட்ண்ணா. இந்த கிளாக் வந்து 300 வரும். இந்த கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமு, டேட்டு, டெம்பரேச்சரு, அப்புறம் அல்லது அலாரமு, அப்புறம் வந்து இதில் லைட்டெல்லாம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து லைட் எரியும். ஸோ இது வந்து நீங்கள் பெட் லேம்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தெரிய மாட்டேங்குதுன்னா இப்போ நைட்டு பெட் லேம்ப் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு ஆமாம். அது வந்து அது அலாரம் லாக்கு. இதில் அலாரம் லாக்கு உங்களுக்கு காட்டுறோம். ஸோ இது வந்து நார்மல் லாக்காகவும் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் லாக். இதே நான் லாக்கை திருப்பி போட்டேன்னா இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். ஓகேங்களா? இது நான் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் தட்டினேன்னா இந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். இதை நான் டிஸ்டர்ப் பண்ணேன்னா இந்த மாதிரி சவுண்ட் வரும். அடுத்து லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் அது ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டால் இது சவுண்ட் இல்லாமல் வெறும் நார்மல் லாக்காக வரும். இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும்.
இது கிட்ஸ் கேமரா சார், குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாக் எவ்வளோண்ணா வருது? இந்த லாக் வந்து 350 ரூபா வரும். 350. ஸோ சேஃப்டி லாக். ஆமாம், இது வந்து நார்மல் லாக். விட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி மட்டும். இது ஃபோட்டோவும் எடுக்கலாம், ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கலாம், குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி அது. ரீசார்ஜா? ஆமாம், சார்ஜபிள் தான் அது. எவ்வளவு? இதில் வந்து 650 வரும் அது. சார் காட்டுங்க சார், கேமரா ஆன் பண்ணி காட்டுறீங்களா? ஆன் பண்ணி காட்டுறீங்களா? எப்படிண்ணா இது சொன்னீங்க கேமரா இது? இந்த பாக்ஸ் ஒன்று. இதில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் உள்ள இதில், ஓகேங்களா? இது நார்மல் லாக். இது நார்மல் லாக்கில் சவுண்ட் வராது. ஸோ இது திருப்பி போட்டோன்னா இது வந்து அலாரம் லாக். ஸோ இதில் வந்து பவர் ஆன், இதில் ஆன் இருக்கும், ஓகேங்களா? இருங்க. ஒரிஜினல் கேமரா மாதிரியே இருக்கு. ஆமாம், இது ஒரிஜினல் கேமரா மாதிரி தான். இது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி மாடல் இது. இப்போ சேவில் எப்படின்னா ஆகும்? இப்போ வீடியோ எடுக்கிற சேவில் எப்படின்னா ஆகும் இது? இதிலே மெமரி கார்டு போகிற மாதிரி ஸ்லாட் இருக்கும். மெமரி கார்டு ஸ்லாட் இருக்கும், மெமரி கார்டு போட்டுக்கணும். இதில் வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே எடுக்கலாம் நீங்கள், அந்த மாதிரி. இப்போ மொபைல் பதிலாக இந்த மாதிரி விளையாட்டு பொருள் கொடுத்தானா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், குழந்தைங்க இதை யூஸ் பண்ணிட்டு அவங்க விளையாடுற இடத்துல கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி. ஆனு ஆஃபு, இதில் ப்ளேபேக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரியல் டைமாக ஒர்க் ஆகும். இதில் கேம்ஸ்லாம் இருக்குது. இதில் குழந்தைங்க விளாட்ற மாதிரியான கேம்ஸ்லாம் இருக்குது. இந்த கேமரா 650 வரணும், இந்த மாதிரி வரும். ஸோ இண்டோரில் பார்த்தீங்கன்னா இது நல்ல பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து 7-6 கலரில் வரும், வித்தியாசமான கலரில் வரும். இது வந்து வெளிச்சமில் தெரிய மாட்டேங்குது. தெரியுது அது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஸ் வித்தியாசம் தெரியும். ஸோ இது யூஎஸ்பியில் நம்ம மொபைல் சார்ஜர் அந்த மாதிரி இதில் போட்டு யூஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பவர் பேங்க்லேயே போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ணா இந்த ஃப்ரூட் கட்டர் எவ்வளோண்ணா வருது? 200 ரூபா. அது 200 இது 250 ரூபா. 250 உள்ள காய போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். வேலை முடிஞ்சது லாக் பண்ணிக்க வேண்டியதான், வேலை பார்த்து ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். அது பாருங்கள், வெண்டைக்காய் நான் ஒன்று போடுறேன். நீங்கள் 4 வெண்டைக்காய் 4-5 கூட வச்சு வெட்டிக்கலாம். இந்த சைஸ் வந்துடும். இப்போ பொரியல் செய்கிற மாதிரி பொரியலுக்கு இது பீன்ஸு நான் ஒன்று பண்ணுறேன். நீங்கள் 5-6 பீன்ஸ் கூட வச்சு பண்ணிக்கலாம். கீழே போடாதீங்க, காய்கறி வேஸ்ட் பண்ண. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இந்த சைஸ் வரும். ஆமாம், இது வந்து தோல் எடுத்துக்கிறது. கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இங்கே பாருங்க, சாம்பார் இருக்குது. ஆமாம் ஆமாம், ஒரே இது அப்படியே பொரியல் பண்ணிக்கலாம். அதை அப்படியே போடுங்க சொல்கிறேன். இது அப்படியே என்கிட்ட போடுங்க. சாம்பார் போட்டிங்கல்ல, சாம்பார் வாங்கினா அப்படியே வச்சிங்கன்னா பொரியல். முள்ளங்கி இது வந்து ஆமாம், கத்திரிக்கோள் மாதிரி நம்ம கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஆமாம், 4-5 கூட வைக்கலாம். நான் டெமோக்காக ஒன்று வச்சுருக்கேன். விலை ஜாஸ்தி இல்லை, நீ காயலாம், அதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், பீலரு பாருங்க, அப்படியே வந்து உங்களுக்கு சிப்ஸ் மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், நிறைய பேர் வந்து வெல்ட்ரிக்கு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பீசஸ் போட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து கோவக்காவும் 5 பீஸ் ஆகிடும். இங்கே பாருங்க, 5 பீஸ் ஆகிடும். எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இந்த மிஷின் இது வந்து தயிர், மோர், லஸ்ஸி, கீரை, பருப்பு, முட்டை, கேக்கு எல்லாம் அடிச்சிக்கலாம். பேட்ரி கிடையாது, ஒன்லி மேனுவல் தான். உங்களுக்கு கையில் தான் ப்ரெஸ்ஸிங்க. 100 ரூபா தான் இதோடைய விலை. இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது, இது கொஞ்சம் பழைய மாடல். இது இப்படி ப்ரெஸ் பண்ணுறது, இது வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுறது. ஆமாம், அது எவ்வளோ ரேட்? எல்லாமே 100 ரூபா தான்.
இதெல்லாம் 100 ரூபா ஐட்டம். இது வந்து வெஜிடபிள் கட்ரு. இது இந்த இருக்குது பாருங்கள், சாம்பிள் ஒன்று காட்டுறேன். அதே தான். அதில் டெமோ இல்லை, இதில் இருக்குது டெமோ தான். இதில் வந்து 2 பிளேடு வரும். இந்த இருக்குது பாருங்கள். இது வந்து தயிர், மோர், லஸ்ஸி அடிச்சிக்கலாம். இது வந்து காய் கட் பண்ணிக்கலாம். 2 in 1. அது 6 பிளேடு இருக்கும் அது. ஆமாம், இந்த இருக்குது பாருங்கள், அது டெமோ பாருங்கள். வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். இது பாருங்கள், முழு கேரட். இதை பாருங்கள், அவ்வளோதான். அவ்வளோதான். நம்ம இழுக்கிறத பொறுத்து. நாளைக்கு தான் முழு கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதுதான் முழு கேரட்டு போட்டோம் உங்களுக்கு. நம்ம கம்மியாக அழுத்திங்கன்னா பீஸ் பெருசாக வரும், நிறைய அழுத்திங்கன்னா தூளாயிரும். இன்னும் கொஞ்சம் ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சு அவ்வளோதான். இனிமேல் அரைக்க முடியாது, அவ்வளோதான். இந்த லாஸ்ட் இன்னும் நிறைய 2-3 போட்டோன்னா ஆமாம், நம்ம பார்த்துக்கலாம். இழுக்கும் போது நம்ம போடுறோம்ல உங்களுக்கு காயை போட்டுட்டு இழுக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்துக்க வேண்டியதான். மிக்சியோட இது தூளாகும். மிக்சியில் கூட இந்த தூளாகும், இன்னும் தூளாயிரும். அது அடிக்கல, அது இல்லை இந்த மாதிரி ஆயிரும். ஏன்னா கேரட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இந்த சைஸ் வரும். அந்த மாதிரி ஆயிரும். இதுவும் அதே தான், இதுவும் அந்த மாடலு. இது வந்து அதே மாடலில் இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் டைப். அது இந்த இருக்குது பாருங்கள், மேலே உள்ள காயை போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், தூளாயிரும். வேலை முடிஞ்சது லாக் பண்ணிக்க வேண்டியதான். வேலை பார்க்குறது ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. நியூ மாடல் இது. இதுக்கு அடுத்த மாடல் இது 200 ரூபா. இதுவும் அதே தான், இதுவும் அதே மாடல் தான். அது இதுவும் ப்ரெஸ்ஸிங் டைப் தான் உங்களுக்கு. இது 200 ரூபா தான். மாடல் மாறி இருக்கும். பிளேடு ஜாஸ்தி கம்மி வரும். இதில் 6 பிளேடு வரும், இதில் 5 பிளேடு வரும். இந்த இருக்குது பாருங்கள், இருக்குல்ல உங்களுக்கு லாக் ஆயிரும் உள்ளே. அந்த இது போடும்போதே உள்ளே லாக் ஆயிரும். இந்த இருக்குல்ல உங்களுக்கு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். வேலை முடிஞ்சது லாக் பண்ணிக்க வேண்டியதான். வேலை போகுது ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இதில் ஒரு பிளேடு எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு, தயிர், மோர், லஸ்ஸி அடிக்கிறதுக்கு. இதாக இருக்குது பாருங்கள். ஆமாம், வாஷ் பண்ணும்போது இந்த பிளேடை உண்டி எடுத்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு அப்படி ரோல் பண்ணாலே போதும், வாஷ் சுத்தமாகிடும். அப்புறம் இதை அப்படியே அலசிக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. கரண்ட் இல்லாமல் இப்போ ஸ்பேஸ் பண்ணிடுறேன். இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. சந்தைக்கு ஒரு லிமிட்டான ஐட்டம் தான் கொண்டு வருவோம். தேங்காயெல்லாம் கூட கட் பண்ணலாமா இதில்? தேங்காய் வந்து கட் பண்ணலாம், ஓரளவுக்கு தான் அது வரும், ஃபுல் தூளாக வராது. கட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக. ஆமாம், ஈஸியாக சின்ன சின்ன நம்ம சட்னிக்கு போடுறோம்ல கட் பண்ணி, அது மாதிரி அதில் போட்டு இழுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, பூண்டு. இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டை தவிர வேறு எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சி பூண்டு வந்து வெண்டைக்காய், பீன்ஸை தவிர நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம். அதில் வெண்டைக்காய், பீன்ஸ் இதில் அடிச்சிங்கன்னா லிக்விட் மாதிரி ஆயிரும், சாப்பிட முடியாது. இது கைஸ், நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன் மார்க்கெட்டுக்குள்ளே. நான் கேட்டேன், ஆனால் இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணுன்னு கேட்டதுக்கு, தம்பி நீங்கள் எங்கே வண்டி நிப்பாட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் 1/2 கிலோமீட்டர் கிட்ட இருக்கணும்னு சொன்னேன். சொன்னதுக்கு நீ இப்போ தான்ப்பா 7% வந்திருக்கிறேன், இன்னும் 97% இருக்குப்பா கடைங்க, இன்னும் நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கனால எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது பார்க்குறதுக்கே. எக்கச்சக்கமான கடை இருக்குது, அவ்வளோ கம்மியான ப்ரைஸில் இருக்கீங்க. நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான கடை இருக்குதுங்க. கருவாடு கடையிலேருந்து வெஜிடேரியன் கடை வரைக்கும், துணி கடையிலேருந்து ஷூ கடை வரைக்கும், பேரட்ஸு, அனிமல்ஸு எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து ஃபேன் வந்து நம்ம 250 ரூபா 200 தருவோம், ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும். லைட்டு வந்து 250 ரூபா 200 ரேட்டு. அது எப்படி நான் இது யூஸ் பண்ணுறது? இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் லைட் இருக்குது, இந்த மாதிரி லைட் இருக்குது, ஃபேன் ஓடும் உங்களுக்கு, ஃபேன் நல்லா ஓடும், நல்லா காற்று வரும் உங்களுக்கு, நல்லா ஓரளவுக்கு வரும். சின்ன பசங்க பெரியவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வரும்ண்ணா, 2 மணி நேரம் வரும். பாருங்க பாய், இந்த வாட்சியெல்லாம் 100 ரூபா தான் நம்மளுக்கு. இந்த வாட்சியெல்லாம் 100 ரூபா தான்.
ஒரு வாட்ச் 100 ரூபா தான், 150 ரூபா விற்கிற 100 ரூபா. சந்தையில் பார்த்தோம் விலை கம்மி தான் எல்லாமே. ஆமாம், நம்மளுக்கு தானா. பாருங்கம்மா, எடுத்து பாருங்கள், ரேட்டெல்லாம் எடுத்து கொடுங்க பாய், எடுத்து கொடுங்க. ஏர்பஸ் அது 300 ரூபா பாய், 300 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா, 350 ரூபா, 300 ரூபா விற்கிறோம். நம்மளோட ரேட்டு கம்மி தான். வாட்ச் எல்லாம் 100 ரூபா தான், 100 ரூபா 150 ரூபா தான். ட்ரிம்மர் 300 ரூபாண்ணா, 300. ரேட்டெல்லாம் கரெக்டாக இருக்க மாட்டேன், நம்ம நியாயமாக இருக்கும். அது 200. ஃபேன் 200 தான். நம்மளோட ரேட்டு கம்மி தான். ஒரு 2 மணி நேரம் ஓடணும், பீஸ் நல்லாயிருக்கும்.